தமிழ்நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகளில் குளறுபடிகள், வாக்குரிமை பறிபோய்விடுமோ என மக்கள் அச்சம். போதிய பயிற்சி இல்லாததால் சந்தேகங்களுக்கு பதிலளிக்க முடியாமல் திணறும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள். ஒரு சில இடங்களில் ஆதார் உள்ளிட்ட ஆவணங்களை கேட்பதாகவும் குற்றச்சாட்டு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு எதிராக திமுக தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் 11ஆம் தேதி விசாரணை. கணக்கெடுப்பு பணிகளை தீவிரமாக கண்காணிக்க கட்சியினருக்கு முதலமைச்சர் உத்தரவு. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் தொடக்க நிலையிலேயே தோல்வியடைந்துவிட்டது. பாஜகவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என கம்யூனிஸ்ட் தலைவர்கள் கண்டனம். நடிகை கௌரி கிஷன் உருவக்கேலி செய்யப்பட்ட விவகாரத்தில் வலுக்கும் கண்டனம். திரை பிரமுகர்கள், தமிழ்நாடு, கேரள நடிகர் சங்கங்கள் நடிகைக்கு ஆதரவு. திமுகவை அழிக்கலாம் என யார் கனவு காண்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். எந்த கொம்பனாலும் திமுகவை தொட்டுக்கூட பார்க்க முடியாது என பதிலடி. திமுக தவேக இடையேதான் போட்டி என கூறிய விஜய்க்கு வைகோ, கே.பி. முனுசாமி, நயினார் நாகேந்திரன் கண்டனம். விஜய் கடற்கரை மணலில் கோட்டை கட்டிக் கொண்டுள்ளதாகவும் விமர்சனம். அதிமுகவை ஒருங்கிணைக்க கூறியதே பாஜக தான் என செங்கோட்டையன் பரபரப்பு பேட்டி. நிர்வாகிகளை நீக்கிக் கொண்டே இருந்தால் முழு நிலவு தேய்ந்து அமாவாசையாகிவிடும் எனவும் கவலை. அதிமுகவை ஒருங்கிணைக்க யாரிடம் பேசினார் என நயினார் நாகேந்திரன் கேள்வி. செங்கோட்டையனின் பின்னணியில் திமுக இருப்பதாக சந்தேகிப்பதாகவும் பேட்டி. அதிமுகவை ஒருங்கிணைக்கும் செங்கோட்டையனின் முயற்சி வெற்றி பெறும் என ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. பாஜக தலைவர்கள் ஒருங்கிணைப்பை விரும்புகிறார்கள் எனவும் உறுதி. தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஒரு சவரன் தங்கம் 90,160 ரூபாய்க்கு விற்பனை. வேகமாக நிரம்புகிறது செம்பரம்பாக்கம் ஏரி. கூடுதல் நீர் திறப்பால் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை. சென்னையில் உள்ள 54 நாடுகளின் தூதரகங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல். மோப்பனாய் உதவியுடன் போலீசார் தீவிர சோதனை. நடிகர் ரவி மோகனுக்கு எதிராக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. புரோகோட் திரைப்படத்தின் தலைப்புக்கு தடை விதிக்கப்பட்டு உள்ள நிலையில் தொடர்ந்து பயன்படுத்துவதாக புகார். ஐடி ஊழியர் கடத்தல் விவகாரத்தில் நடிகை லட்சுமி மேனனுக்கு எதிரான வழக்கு ரத்து. சமரசம் ஏற்பட்டதை அடுத்து கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவு. மயிலாடுதுறை காவிரி துலாக்கட்டத்தில் வரும் 16ஆம் தேதி கடைமுக தீர்த்தவாரி. மாயூரநாதர் ஆலயத்தில் திருக்கொடியேற்றம் கோலாகலம். திண்டுக்கல் சுற்றுவட்டார பகுதிகளில் பூச்சி தாக்குதலால் எலுமிச்சை வரத்து சரிவு. விலையும் சரிந்ததால் விவசாயிகள் ஏமாற்றம்.
பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என்பதை சாதனை படைத்த ஓட்டுப்பதிவு காட்டுகிறது. அவுரங்காபாத் தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி பேச்சு. ஹரியானா தேர்தலை போலவே பீகார் தேர்தலையும் திருட பாஜக முயற்சி. பீகாரின் பகல்பூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. நாடு முழுவதும் பொது வளாகங்களில் சுற்றித் திரியும் தெருநாய்க்களை 8 வாரங்களில் அப்புறப்படுத்த வேண்டும். அனைத்து மாநில அரசுகளுக்கும் உச்சநீதிமன்றம் உத்தரவு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த படிவத்தை பெறுவது முதல் பூர்த்தி செய்து திரும்ப அளிப்பது வரையிலான நடைமுறையில் ஏராளமான சிக்கல்களை எதிர்கொள்வதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தில் நிலவி வரும் குளறுபடிகள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை திருவல்லிக்கேணி பகுதியில் வசித்து வரும் உருது பேசும் இஸ்லாமியர்கள் தமிழ் மொழியில் மட்டுமே வழங்கப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த படிவத்தை பூர்த்தி செய்வதில் மொழி ரீதியிலான சிக்கல்களை எதிர்கொண்டுள்ளனர். இதனால் தமிழ் மற்றும் உருது என இருமொழிகளையும் தெரிந்தவர்கள் உதவியை நாடிச் செல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது. அதேபோல் கடந்த தேர்தலில் வாக்களித்திருந்தாலும் 2005ஆம் ஆண்டு எங்கு வாக்களித்தார் என்ற விவரம் தேவைப்படுவதால் பொதுமக்கள் அந்த தகவலை பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. தமிழ் தெரியாது, நிறைய பேருக்கு தமிழ் தெரியாது சார். உருதுல சொன்னா புரியுது, கொஞ்சம் கொஞ்சம் புரியும், வேற ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். டிரான்ஸ்லேட் இங்கிலீஷில் போட்டுருந்தானா ஈஸியாக இருக்கும். திரும்ப இப்போ பாருங்க, இப்போ தமிழ் இது இல்லை, கீழே இங்கிலீஷ் டேட் ஆஃப் பர்த் இது பேர், அது இங்கிலீஷில் கூட போட்டுருந்தா டபுள் இதாகிடும். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த படிவத்தை வழங்க வரும் அலுவலர்கள் எப்போது வருவார்கள் என்பது தெரியாமல் பணிகளுக்கு செல்வோர் படிவத்தை வாங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. வெளியே வேலைக்கு போயிடுறோம், வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்கிறாங்க, வந்து ஃபார்ம் கொடுக்குற நேரமும் தெரிய மாட்டேங்குது. அதனால இது மட்டும் எங்களுக்கு எப்பவும் போல இருக்கிற ஆதார் அட்டையை ஓட்ட ஐடியே போதுங்க. முதியவர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள் படிவத்தை பூர்த்தி செய்ய மற்றொருவரை நாடும் நிலை ஏற்பட்டுள்ளது. சிலர் படிவத்தின் முக்கியத்துவம் தெரியாமல் அதனை பூர்த்தி செய்யாமல் அலட்சியமாக விடுவதையும் பார்க்க முடிகிறது. இதனால் பலரது வாக்குரிமை கேள்விக்குள்ளாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனக்கு அந்த அளவுக்கு ஃபுல்லாக பண்ண தெரியல. நீ யார்ட்டாச்சும் கொடுத்துட்டேன் ஃபுல்லாக பண்ணணும். நீ அது எப்படி என்னங்கிறது எனக்கு இந்த சட்டமன்ற தொகுதி என்னென்றெல்லாம் கேட்குறாங்க. நமக்கு அது அவங்க சொல்லி கொடுத்துருந்தாங்கடா நம்ம அதை செஞ்சுருக்கலாம். படிக்காத ஒரு பாமர மக்களுக்கு வெறும் ஃபார்மை கொடுத்துட்டு போய் 2 நாள் கரமிச்சு எழுதிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஏதோ ஒன்று எழுதாமல் ஃபார்மை தொலைச்சி திரும்பவும் அந்த ஃபார்மை கொடுக்க மாட்டாங்களாம்ல. இதனால் வாக்குகள் நிறையா தமிழகத்தில் குறைக்கிறதுக்காக இதை ஏற்பாடு பண்ணுற மாதிரி எங்களுக்கு தெரியுது. எஸ்ஐஆர் பணிகளால் வாடகை வீடுகளில் வசிப்பவர்கள் பெரும் குழப்பத்திற்கு ஆளாகி உள்ளனர். குறிப்பாக வாக்காளர் அடையாள அட்டையில் இருக்கும் வீட்டின் முகவரியும் அலுவலர்கள் வழங்கும் படிவத்தில் இடம்பெற்றுள்ள முகவரியும் வெவ்வேறாக இருப்பதால் செய்வது அறியாமல் மக்கள் தவிப்பிற்குள்ளாகியுள்ளனர். எங்கள் பொசிஷனில் நாங்கள் ஒரு இடத்துல இருக்கிறோம். சப்போஸ் வாடகை போயிடும், வாடகை அங்கே தான் நீங்கள் ஓட்டு ஸ்லிப் எழுதுக்கணும், நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் எங்கே தூங்கி எழுதுக்கிறதோ அந்த இடத்துல நாங்கள் ஓட்டு போட்டோம்னு எங்களுக்கு சொல்கிறாங்க. அது சாத்தியமா சொல்லுங்கள்? எங்களுக்கு சொந்த வீடு ஒன்று இருக்குது, நாங்கள் எங்களுக்கு இடம் பத்தல, எங்கள் வசதி பற்றி நாங்கள் ஒரு இடத்துல வாடகை இருக்கிறோம். அங்கே அந்த அட்ரஸை நீங்கள் போட்டு எழுதுன்னு சொன்னால் நாங்கள் எப்படி எழுத முடியும்? ஓட்டர் ஐடியில் ஒரு அட்ரஸ் இருக்குது, அவங்க கொடுத்ததில் ஒரு அட்ரஸ் இருக்குது. அந்த அட்ரஸ் பழைய அட்ரஸில் வரும்னு சொல்கிறாங்க. அந்த அட்ரஸை மாற்றணும்னு நம்ம போனாக்கா, அட்ரஸ் இப்போ போய் மாற்ற போனாக்கா ஓட்டர் ஐடி பேர் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வெளியூரில் இருக்கிறவங்களாம் எப்படி அடுத்து ஓட்டு போட விடுவாங்க? பேர் எடுத்துட்டாங்கன்னு பயப்படுவாங்க. பயந்து நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் பார்த்துட்டு இருக்காங்க. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளால் வாக்காளர்கள் மட்டுமல்லாமல் அலுவலர்களும் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர். படிவங்களை வழங்க சம்பந்தப்பட்ட வாக்காளர்களை தேடி அலையும் அலுவலர்கள் ஒரு கட்டத்தில் பொது இடத்தில் முகாம் போல் அமைத்து படிவங்களை வழங்கிச் செல்வதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். அவங்க என்ன மேலதிகாரிகிட்ட கேட்டு அவங்க இது பண்ணுறாங்க. இன்னொன்று என்னன்னாக்கா அவங்கள சரியான முகவரியும் தெரிய மாட்டேங்குது. ஒரு வீடாக ஏறி இறங்குறாங்க, இல்லைனா ஒரு இடத்துல கேம்ப் மாதிரி வச்சு கொடுத்துட்ருக்காங்க. அது வாக்காளர் தான் வாங்குறாங்களா இல்லையாங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதேபோல் கடந்த தேர்தலில் வாக்களித்திருந்தாலும் 2005ஆம் ஆண்டு வாக்களித்த விவரங்கள் கோரப்பட்டுள்ளதால் அந்த தகவலை பெறுவதில் சிரமம் ஏற்படுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். இதில் 2005 பதிவு பெற்றவங்கள கீழே போடணும்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஆனால் 2005 யார் பேரில் எந்த பகுதி எண் உள்பட கேட்குறாங்க. அந்த பகுதி எண்ணெலாம் அவங்களே கொடுக்கணும். ஆனால் அதெல்லாம் எதுவுமே கொடுக்கறதில்ல. நீங்களா போடுங்கன்னு சொல்கிறாங்க. தேர்தல் நாளில் வாக்குச்சீட்டை பெற்றுக்கொண்டு எளிதாக வாக்களித்து வந்த தங்களுக்கு
வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் தேவையே இல்லை என்பதே மக்களின் கருத்தாக உள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் செய்யும் பணியை தேர்தல் ஆணையம் நடத்தி வரும் நிலையில் தமிழ்நாட்டில் SIR தோல்வியடைந்து விட்டதாக அரசியல் கட்சி தலைவர்கள் கூறியுள்ளனர். அவற்றை இப்போது பார்க்கலாம். SIR தேர்தலுக்கு முன்னால் இப்படி அவசரமாக கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. இது உண்மையாக நேர்மையாக நடத்த வேண்டும் என்று நினைத்திருந்தால் போதிய அவகாசம் கொடுத்து SIR என்பதை அவர்கள் சரியாக செய்திருக்க முடியும். ஆனால் பீகார்லையும் நம்ம கண்கூடாக பார்த்துருக்கோம். எத்தனை பேர் அவங்களுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை கண்கூடாக பார்க்க முடிந்திருக்கிறது. எங்கள் கட்சியின் சார்பில் ஒரு அறிக்கை தந்திருக்கிறோம். ஆரம்ப நிலையிலேயே இது தோற்றுவிட்டது. நிர்வாக குளறுபடிகள் இருக்கிறது, நிர்வாக திறமையின்மை வெளிப்படுகிறது. அத்துடன் பருவகாலத்தையும் கணக்கில் கொள்ள வேண்டும். இவ்வளவு அவசரகதி கூடாது என்று தமிழக முதல்வர் சொல்லியிருக்கிறார், எதிர்க்கட்சிகள்லாம் சொல்லியிருக்கிறது. ஜனநாயகத்தில் அதற்கு செவிமடுக்க வேண்டும். ஆனால் ஜனநாயகத்தை கடந்து செல்கிற ஒரு ஆட்சி நடைபெறுகிறது. தக்க பாடத்தை தமிழ் மக்கள் அளிப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. திமுக, மார்க்சிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி உறுதியாக நாங்கள் எதிர்க்கிறோம். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கிறோம். அதே மாதிரி வருகிற நவம்பர் 11 தமிழ்நாட்டில் எல்லா மாவட்ட தலைநகர்களையும் SIR எதிர்த்து கண்டன இயக்கத்தை நடத்துவதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் கிராமப்புறங்களில் அந்த வாக்குகள் சேகரிக்கிற போது எங்களுடைய ஊழியர்கள் முறையான அந்த வாக்குப்பதிவு நடத்துவதற்கு விழிப்போடு கண்கொத்தி பாம்பாக இருந்து பாஜகவுடைய அந்த வெற்றி பெறாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகள் நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். திமுகவை எந்த கொம்பனாலும் தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்று கூறியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் SIR பணிகளை மிகுந்த கவனத்துடன் திமுகவினர் கண்காணிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயம் கலைஞர் அரங்கத்தில் திமுக நிர்வாகியின் இல்ல திருமண விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்று திருமணத்தை நடத்தி வைத்த திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் மணமக்களை வாழ்த்தினார். பின்னர் பேசிய முதலமைச்சர் திமுகவை எந்த காலத்திலும் யாரும் தொட்டுக்கூட பார்க்க முடியாது என தெரிவித்தார். இன்றைக்கு யாரோ கிளம்பி இந்த கழகத்தை அழித்து விடலாம், ஒழித்து விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்களே, அவர் கனவெல்லாம் நிச்சயம் எந்த கொம்பனாலும் இந்த இயக்கத்தை தொட்டு கூட பார்க்க முடியாது என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை திமுகவினர் உன்னிப்பாக கண்காணிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். சட்ட போராட்டம் ஒரு பக்கம் என்று சொன்னாலும் வாக்காளர் பற்றி திருத்தப்படக்கூடிய பணிகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அதை கண்காணிக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. எனவே இன்றைய நிலையில மிக மிக அவசியமான ஒன்று என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதற்காக கூட வருகிற 11 மாவட்ட தலைநகரங்களில் நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்த இருக்கிறோம் என்ற செய்தி கூட இன்றைக்கு நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எனவே அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று நாம் நம்முடைய உணர்வை வெளிப்படுத்த இருக்கிறோம். SIR பணி தொடர்பாக உதவி தேவைப்பட்டால் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள உதவி மையத்துக்கு தொலைபேசி வாயிலாக திமுகவினர் அழைக்கலாம் என்றும், ஜனநாயகத்தை காக்கும் காவலர்களாக பூத் ஏஜென்ட்டுகள் செயல்பட்டு அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வெற்றி பெற்று தர வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். 2026 தேர்தலில் திமுகவுக்கும் தவேகாவுக்கும் மட்டுமே போட்டி என்று கூறிய விஜய்க்கு அரசியல் கட்சி தலைவர்கள் மீண்டும் மீண்டும் பதிலடி கொடுத்து வருகின்றனர். அதனை தற்போது பார்க்கலாம். நான் தான் ஆட்சிக்கு வருவேன், நாங்க தான் வருவோம், எங்களுக்கு திமுக தான் போட்டி அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. அதுதான் நான் சொன்னேன். அரசியலில் ஆத்திச்சூடி கூட தெரியாத இந்த மனிதர் நான் ஆட்சிக்கு வந்து இப்பொழுதே முதலமைச்சர் ஆகிவிட்ட மாதிரி கனவு உலகத்தில் மிதந்துகிட்டு அந்த உணர்வோடு அடுத்து நான் தான் சொல்றாரு, காகித கப்பலில் கடல் தாண்ட முனைகிறார், ஆகாய வெளியில் கோட்டை கட்டுகிறார். அவரது கனவுகள் அனைத்தும் காணல் நீராக போய்விடும். புதிய புதிய கட்சிகளும் உருவாகி இருக்கிறது. புதிய கட்சிகளும் உருவாகி ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்தி வெளியிலே மக்களை சந்திப்பதில்லை, மக்களோடு நேரடியாக தொடர்பு இல்லை. ஏதோ சினிமாவில் நடித்தார்கள், அந்த சினிமாவில் நடித்து வைத்துக் கொண்டு ஒரு பெரிய கட்டமைப்பை உருவாக்கி விட்டதை போல
தன்னை முதன்மைப்படுத்திக் கொண்டு அவர்களும் தேர்தல் களத்தில் வருகிறார்கள். இந்த சூழலில் தான் நாம் இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். உலகத்திலே மிகப்பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. 300 நாடாளுமன்ற உறுப்பினருக்கு மேலே இருக்கிறோம். சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தா அகில இந்திய அளவில் இன்னைக்கு 1000க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் இருக்கிறோம். நாங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோம், இந்தியாவுக்குள்ள தான் இருக்கிறோம். இவர் ஒரு கம்யூனிஸ்டர் கூட நான் ஆகலை. இவர் இன்னைக்கு எடுத்த உடனே நான் எனக்கும் அதுதான் போட்டின்னு அப்படின்னு சொன்னால் அது எப்படி? நான் சொன்ன விந்தையிலும் விந்தையாக இருக்கு. அதிமுகவை ஒருங்கிணைக்குமாறு கூறியதே பாஜக தான் என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். அதற்கு பதிலளித்துள்ள பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், செங்கோட்டையனின் பின்னணியில் திமுக இருக்கலாம் என்ற சந்தேகம் தங்களுக்கு உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். நயினார் நாகேந்திரனுக்கு பதிலடி தரும் வகையில் பேசியுள்ள ஓ பன்னீர்செல்வம், பிரதமர் மோடி, அமித்ஷா உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் அதிமுக ஒருங்கிணைப்பை விரும்புவதாக தெரிவித்துள்ளார். என்னை அழைத்தவர்கள் பிஜேபி தான். அழைத்து இரு இயக்கங்களையும் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்று கூறியதும் அவர்கள்தான். நானும் அதையே தான் சொன்னேன். இயக்கம் ஒன்றிணைக்கப்பட வேண்டும். உங்களை விட்டால் எங்களுக்கு வேறு வழி இல்லை, எங்களை விட்டால் உங்களுக்கும் மாற்று இல்லை. ஆகவே எங்களை தமிழ்நாட்டுடைய அரியணையை அமர்த்துவதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். 2029 உங்களுக்கு உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மேலே இருக்கிற உயர்மட்டத்தை சார்ந்தவரோடு கலந்து பேசி அந்த முடிவுகளை மேற்கொள்ளலாம் என்று தான் சொன்னேனே தவிர என்னை வைத்து கொண்டு பிரிவினை நாடுவதற்காக அவர்கள் என்றைக்கும் அந்த வார்த்தையை சொல்லவில்லை. அவங்க யார் பேசினாங்க, யார்கிட்ட போய் பேசினாங்க, யார் சொன்னாங்கிற விவரத்தை அவர் எதுவும் சொல்லலை. அப்படி சொல்லாத பட்சத்தில் நான் அதில் எதுவும் கருத்து சொன்னோம்னா அது தவறாக போயிடக்கூடாது. அதிமுகவில் இருக்கிற போது ஒருங்கிணைக்கிறதுக்கு யார்கிட்ட போய் சொன்னாங்க, அது முழுசாக அவர் பேச்சை முழுசாக கேட்டால் உங்களுக்குமே தெரியும். நான் பார்த்தேன், அதில் 6 பேர் போனோம் ஒன்றிணைக்குன்னு சொன்னோம் அப்படின்னாங்க. அந்த 6 பேர் யாருன்னு தெரியல. யார்கிட்ட போய் ஒருங்கிணைக்க சொன்னோம் அப்படிங்கிறத அவர் தெளிவாக சொல்லலை. அந்த பேட்டியில் எதுவுமே தெளிவாக இல்லாதனால அதை பற்றி நான் இந்த கருத்தை நான் சொல்ல முடியாது. அண்ணன் செங்கோட்டையின் விவகாரத்தில் கூட திமுக பின்னணியில் இருக்கும்போங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்கு. மதிப்புக்குரிய மனோஜ் பாண்டியன் அவர்கள் திமுக இணைஞ்சிருக்காங்க. ஆனால் இதுக்கும் பின்னணியில் திமுக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எந்த தேர்தல் வந்தாலும் அதை வெற்றி பெற வேண்டிய ஒரு சூழ்நிலையை, நல்ல சூழ்நிலையை புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் புரட்சித் தலைவர் மாண்புமிகு உருவாக்கினார்கள். அந்த வகையில் இன்றைக்கும் நானும் அருமையண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் கழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகளும் தலைமை கழகத்தின் நிர்வாகிகளும் கழகம் இணைய வேண்டும் என்றுதான் நாங்கள் மட்டுமல்ல தமிழகத்தினுடைய மக்கள் அனைவரும் இந்த இயக்கத்தில் இருக்கின்ற 2 கோடி தொண்டர்களும் இன்றைக்கு கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். இந்த இயக்கம் ஒன்றுபட வேண்டும். அந்த வகையில் அண்ணன் செங்கோட்டையன் எடுத்திருக்க முயற்சி வெற்றி பெறும் என்பதையும் தெரிவித்து மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் ஒன்றுபட வேண்டும் என்றுதான் அவரும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கின்ற மேல்மட்ட தலைவரும் விரும்புகிறார்கள். ஆனால் ஒரு தனிப்பட்டவருடைய விருப்பு வெறுப்பை இயக்கத்துக்குள் சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அது இன்றைக்கு கொண்டுபடுவதற்கு தடையாக இருக்கிறது. என்னதான் அவர்கள் அள்ளி கொண்டு போக போகிறாலும் எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. கூட்டணியிலிருந்து வெளியே வந்த பிறகும் பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் உங்களோடு பேசிட்டு இருக்காங்க. உறுதியாக பேசிக்கொண்டு இருக்கிறார்கள், நல்லெண்ணத்தோடு பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அவங்களும் இந்த ஒருங்கிணைப்பை விரும்புகிறாங்களா? உறுதியாக விரும்புகிறார்கள். நாடு முழுவதும் உள்ள கல்வி நிலையங்கள், மருத்துவமனைகள், பேருந்து, ரயில் நிலையங்கள் உள்ளிட்ட பொது வளாகங்களில் சுற்றித் திரியும் தெருநாய்களை 8 வாரங்களில் அப்புறப்படுத்த உச்சநீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. நாட்டில் தெருநாய்களின் எண்ணிக்கை உயர்ந்து வருவதோடு நாய்க்கடியால் பாதிக்கப்படும் மக்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருவதாக வெளியான செய்திகளின் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரித்து வருகிறது. நீதிபதிகள் விக்ரம்நாத், சந்தீப் மேத்தா, NV அஞ்சாரியா அமர்வில் கடந்த 3ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தனியார் மற்றும் அரசு ஊழியர்கள், தனிப்பட்ட நபர்கள் ஆங்காங்கே தெருநாய்களுக்கு உணவு வைக்கும் சூழலை காண முடிவதால் சில உத்தரவுகளை பிறப்பிக்க உள்ளதாக நீதிபதிகள் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் தற்போது அதிரடியாக உத்தரவுகளை பிறப்பித்துள்ள நீதிபதிகள் கல்வி நிலையங்கள், மருத்துவமனைகள், விளையாட்டு வளாகங்கள், பேருந்து நிலையங்கள் மற்றும் பணிமனைகள், ரயில் நிலையங்கள், அரசு நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது வளாகங்களில் சுற்றித் திரியும் தெருநாய்களை அப்புறப்படுத்த ஆணை பிறப்பித்தனர்.
அவ்வாறு பிடிக்கப்படும் நாய்கள் கருத்தடை செய்யப்பட்ட பின் மறுவாழ்வு மையங்களுக்கு மாற்றப்பட வேண்டுமெனவும், பிடித்த இடத்திலேயே நாய்களை மீண்டும் விடுவது ஒட்டுமொத்த நோக்கத்தையும் தோல்வியடையச் செய்யும் எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். பொது வளாகங்களில் தெருநாய்கள் நுழைவதை தடுக்க வேலிகள் அமைத்து பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டுமென்றும் உத்தரவிட்ட நீதிபதிகள், குறிப்பிட்ட நிறுவனங்களின் வளாகத்தை பராமரிப்பதற்காக தனி அதிகாரியை நியமிக்கவும் ஆணை பிறப்பித்தனர். தெருநாய்கள் நுழைவதை தடுக்க உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை அந்தந்த நிறுவனங்கள் மேற்கொண்டுள்ளதா என உள்ளாட்சி அமைப்பு அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டுமெனவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதுபோன்ற பொது வளாகங்களை 2 வாரங்களில் மாநில அரசுகள் அடையாளம் கண்டு நாய்களை அப்புறப்படுத்துவது உள்ளிட்ட அனைத்து பணிகளையும் 8 வாரங்களில் முடிக்க நீதிபதிகள் ஆணை பிறப்பித்தனர். மேலும் விபத்துகளை தடுக்கும் வகையில் நெடுஞ்சாலைகளில் சுற்றித் திரியும் கால்நடைகள் குறித்து புகார் அளிப்பதற்காக உரிய அவசரகால எண்ணை ஏற்படுத்த வேண்டும் என்றும், அந்த கால்நடைகளை பிடித்து மறுவாழ்வு அளிக்க வேண்டுமெனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மாநில அரசுகள் 8 வாரங்களில் நிலை அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை ஒத்திவைத்தனர். முதலமைச்சராக ஆன பிறகுதான் செங்கோட்டையனுக்கு அமைச்சர் பதவி வழங்கியதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்த நிலையில் அதற்கு பதிலடி கொடுத்துள்ள செங்கோட்டையன், தாங்கள் தேர்வு செய்தால்தான் எடப்பாடியே முதலமைச்சரானார் என்று கூறியுள்ளார். நான் முதலமைச்சர் ஆகும்போதுதான் என்னுடைய அமைச்சரவையில் இடம் கொடுத்தேன். நான் எழுதி கொடுத்து கையெழுத்து போட்ட பிறகு தான் கவர்னர் அதை அனுபவித்து அவரில் அந்த அமைச்சர் வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கு. அதோட மாவட்ட செயலாளராகவும் அம்மா இருக்கும்போது எடுத்துட்டாங்க. பிறகு நாங்கள் இருக்கின்ற பொழுது தான் பொறுப்பு இருக்கும்போது அவருக்கு அந்த பதவி கொடுத்தோம். நான் முதலமைச்சர் ஆனதற்கு பிறகுதான் இவருக்கு அமைச்சரவையில் இடம் தந்தேன் என்று சொன்னார்கள். எங்களை போன்றவர் இவர் முன்மொழிவில்லை என்று சொன்னால் இவர் முதலமைச்சரே ஆகியிருக்க முடியாது. இவர் அம்மா மூலமாக 3 முறை முதலமைச்சரானவர் OPS. ஆனால் இவரை பொறுத்தவரையும் கொல்லப்புற வழியாக முதலமைச்சரான என்பது நாடறிந்த ஒன்று. நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், இன்று என்னை கொச்சைப்படுத்துவதற்கு நான் தான் அவருக்கு அமைச்சர்கள் இடம் தந்தேன் என்று சொல்வது வேதனை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எந்த எம்எல்ஏ இவர் தேர்ந்தெடுத்தாங்க? இவரோட எத்தனை பேர் வெளியே போயிருக்கிறாங்க சொல்லுங்க. எங்களோட எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஆக அத்தனையும் ஒரு பொய் செய்திகள். இவர் மாய உலகத்தை மக்களை உருவாக்கி அந்த பகுதியில் ஒரு சிற்றரசு போல நடந்துக்கிட்டு இருந்தார். இன்றைக்கு அந்த பகுதி மக்களுக்கு விடிவு காலம் பிறந்திருக்குது, சுதந்திரம் பெற்றிருக்குது. சிற்றரசை போல தொகுதி மக்களுக்கு எந்த பணியும் ஆற்றாதை போல, கழக தொண்டர்களுக்கு எந்த உதவியும் செய்யாதை போல கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ஒன்றிய சேர்மனாக, நகர்மன்ற தலைவராக, அதே நேரத்தில் வழக்கறிஞர் உடைய சட்ட நிபுணர்களாக நியமிக்கப்பட்ட வரலாறும் இந்த தொகுதியில் இருக்கிறது. இவர் என்ன செய்தார் என்று சொன்னால், இவருடைய மாமன் அவருடைய இறுதிச் சடங்குக்காக கோபிச்செட்டிப்பாளையம் வருகிற போது முடித்ததற்கு பிறகு நம்முடைய நெடுஞ்சாலை பயணி விடுதில் குளித்துவிட்டு எங்களிடத்திலே சொன்ன ஒரே வார்த்தை, அப்போது 5 பேர்கள் அங்கே இருந்தால் இப்போதும் அவர்கள் இருக்கிறார். ஏன்னா எல்லா பணத்தையும் உங்கள் தொகுதியிலே கொண்டு கொட்டிட்டீங்க போல் இருக்குது, ரோடெல்லாம் பார்த்தா நானே எடப்பாடியிலே இப்படி இல்லைன்னு சொன்னார். எப்படி? இந்த வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இல்லை என்று சொல்ல மறுக்க முடியாது. கோடநாடு விவகாரம் குறித்து டிடிவி தினகரன் கூறிய குற்றச்சாட்டுக்கு முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் பதிலடி கொடுத்துள்ளார். டிடிவி தினகரன் தரம் தாழ்ந்த அரசியல் செய்வதாகவும், உளவுத்துறை அளித்த ஆவணங்களை எப்படி கிழித்து எறிய முடியும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். அங்கே போய் உள்ளார போய் யார் ஆட்சியில் நடக்குது, அது அந்த சூழ்நிலையை பாருங்கள். எங்கள் சித்தி ஜெயிலில் இருக்காங்க, நானும் 17ஆம் தேதி என்னை கட்சி விட்டு நீக்கியிருக்காங்க. என்னை கட்சி விட்டு நீக்கியதுனால அவர்களுக்கு இன்னும் பயம் அதிகமாகிடுச்சு. இந்த ஃபைலெல்லாம் எடுத்து டிடிவி வெளியில் விட்டுடலாம், ஏன்னா அவர்களுக்கு தெரியும். ஆனால் அந்த முட்டாள்களுக்கு தெரியவில்லை, எல்லாம் போயஸ் கேட்டலில் தான் இருந்துச்சு. அதெல்லாம் நாங்கள் அதுக்கு முன்னாடியே கிழிச்சு போட்டோம். எங்களுக்கு அதெல்லாம் வைத்து யாரையும் பயமுத்தணுங்கிற கேவலமான புத்திலாம் எங்களுக்கு கிடையாது. அதை நானும் டாக்டர் வெங்கடேஷா போய் கிழிச்சு போட்டோம். அதில் நான் படித்தேன், எல்லாரை பற்றியும் இருந்துச்சு, எல்லாருடைய லீலா வினோதங்கள் என்னென்ன எல்லாமே இருந்துச்சு. அம்மா எல்லாம் அம்மா இன்டெலிஜென்ஸ் அனுப்ப வேண்டிய இது இல்லை, அது அங்கே இருந்தது. அது அம்மா ரூமில் இருக்கும். நாங்கள் பழைய இதுலலாம் பார்த்துருக்கேன். அம்மாவே கொடுப்பாங்க, இந்த பாருப்பா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு கொடுப்பாங்க. அவங்களுக்கு வரும் அந்த பச்சை கவரும்பாங்க, அதில் உள்ளதெல்லாம் ஃபைலில் வச்சுருந்ததில் நான் பார்த்துட்டு, ஏன்னா அக்கா இல்லை அதெல்லாம் என்னென்னு பார்த்து கிழிச்சு போட்டுக்க தமிழ், வேறு யாரையும் நம்ப முடியாது. நாங்கள் 2 பேர் படிச்சுட்டு சிரிச்சுட்டு எல்லாத்தையும் ஷட்டரில் போட்டு அடித்து அப்புறம் கொளுத்தி போட்டோம். அது பாவம் பழனிசாமி அங்கே போய் தேடிட்டு இருந்தார். அது காரணம் நான் ஏதாவது வெளில விட்டுருவேன்,
என்னை வந்து என்னோட கைதுக்கு காரணமாக இருக்கும், என்னை கட்சியை விட்டு நீக்கிட்ட உண்மை தான். அவர் என்ன சொல்கிறாரு, எம்எல்ஏக்களை பற்றி, அமைச்சர்களை பற்றி, தண்டவாளங்களை பற்றி, வண்டவாளங்களை பற்றி, அவருடைய லீலைகளை பற்றி உளவுத்துறை கொடுத்ததெல்லாம் உத்தமபுத்திரன் படித்து கிழிச்சு போட்டாராம். எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஒரு சிறுமைப்படுத்துகிற ஒரு எண்ணம் என்று பார்க்கணும். வெறுவாயிலே அவள் மெல்லுவார் இவர், அதாவது வெறுவாயிலே அவளே இல்லாமல் வெறுவாயிலே மெல்றவர் இவர். இவர் சொல்றாரு எல்லாத்தையுமே படிச்சு கிழிச்சிட்டோம். எப்படி எதை வேண்டுமானாலும் பொது வெளியில பேசி விடலாமா?